தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோர்ட் உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ கோர்ட் உதவியாளர் வேலைவாய்ப்பு மட்டுமே இல்லாமல் இனிமேல் நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்றத வீடியோக்குள்ள போய் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் சில கவர்மெண்ட் ஜாப்பில் பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு வந்து லீவ் இருக்காது. மேக்ஸிமம் ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருந்தாலும் சனிக்கிழமை சில இதில் வந்து லீவ் இருக்காது. பட் இதில் வந்து சனி ஞாயிறும் பார்த்தீங்கன்னா விடுமுறை உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயமா வந்து நம்ம இந்த ஜாப்பில் வந்து எடுத்துக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 47,600 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 12/2/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்கணும். நீங்கள் எப்படி ப்ராப்பராக அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஜஸ்ட் ஒரு டெமோவும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ வீடியோவை ப்ராப்பராக வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். இதில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். ஓகேவா, இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா இந்த அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கு, நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கு, உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனோட லிங்க், இந்த 3 லிங்க்குமே சேர்த்து ஒரே லிங்காக கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்காக உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கடைசியாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்கு, அப்ளை பண்ணக்கூடிய லிங்கு, கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க், இந்த 3 லிங்க்குமே உங்களுக்கு தனித்தனியாக இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டேப்பில் இந்த மாதிரி ஒரு சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இந்த கிளிக் ஹியர் மேலே வச்சு நீங்கள் ஒரு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு 20 to 10 செகண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து டைம் டியூரேஷன் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த டைம் டியூரேஷன் முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாலே போதும். இந்த டைம் டியூரேஷன் எதற்காக ஓடுதுன்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கக்கூடிய லிங்க்குக்கான ஃபைல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக இந்த டைம் டியூரேஷன் வந்து ஓடும். ஸோ 20லேருந்து ஒவ்வொரு நம்பராக குறைஞ்சி 0 அப்படின்றது வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாலே போதும். 0 அப்படின்றது வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் அப்படியே கீழே போயிடும். லைட்டாக ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் மேலே வந்தீங்கன்னா இந்த இடத்துல டவுன்லோட் நவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இந்த டவுன்லோட் நவ் மேலே வச்சு நீங்கள் கிளிக் பண்ண உடனே நீங்கள் இதில் எந்த ஃபைலுக்கான லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கீங்களோ அந்த லிங்கை உங்களால் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்காக கொடுத்துருக்கேன். ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் முடிஞ்ச அளவு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போய் இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, இப்போ இந்த ஜாப்பில் என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, அதுக்கான சேலரி எவ்வளவு, ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 4 விதமான ஜாப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் எடிட்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் ரிப்போர்ட்டராக. ஓகேவா, ஸோ இதோட பேசிக்கான பேயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக் பே தான். ஓகேவா, பேசிக்லேயே உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 78,800 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 40 வயதிற்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டுருக்காங்க. உங்களுக்கு லாவில் வந்து நீங்கள் டிகிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு வந்து உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் இங்கிலீஷ் பார் மெம்பர்ஷிப்பில் வந்து நீங்கள் இங்கிலீஷ் பார் முடிச்சிருந்தாலும் சரி உங்களால் வந்து அப்ளை வந்து பண்ணிக்க முடியும். இல்லைனா வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஹைகோர்ட் டெரிட்டரி ஆஃப் இந்தியாவில் வந்து நீங்கள் அட்டர்னரி வந்து நீங்கள் ஹைகோர்ட் டெரிட்டரி ஆஃப் இந்தியாவில் நீங்கள் பண்ணியிருந்தால் கூட உங்களால் இந்த அசிஸ்டன்ட் எடிட்டர் சுப்ரீம் கோர்ட் ரிப்போர்ட் அந்த ஜாப்புக்கு வந்து உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பேசிக் பே பார்த்திங்க அப்படின்னா 67,700 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் வந்து கிடைக்கும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 30லேருந்து உங்களுக்கு 40 வயதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரி வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜும் சேர்த்து உங்களுக்கு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சீனியர் சுப்ரீம் கோர்ட் அசிஸ்டன்ட்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு பேசிக் பேயை பொறுத்த வரைக்கும் 47,600 வந்து கிடைக்கும். உங்களுக்கு 35 வயதுக்கு வரைக்கும் தான் உங்களுக்கு இருக்கணும். ஓகேவா, ஸோ அதற்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. இதற்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கணும். அதே நேரத்தில் கம்ப்யூட்டர் வந்து உங்களுக்கு ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக நல்ல ஒரு நாலேஜும் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லைப்ரரியனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கும் உங்களுக்கு 47,600 வரைக்கும் மாத சம்பளம் கிடைப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட்டுக்கு 30 வயது வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு நீங்கள் லைப்ரரி சயின்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் டிகிரி படிச்சிருக்கணும். டிப்ளமோ ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ரிலேட்டடாக நீங்கள் டிப்ளமோ ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இதில் இருக்கக்கூடிய எல்லா ஜாப் போஸ்ட்டுமே ஓரளவு சூட்டபிளான ஒரு ஜாப்பாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ஜாப்புக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதுதான் அந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட். இதோட லிங்க்கும் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி அந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி இந்த பேஜுக்குள்ளே வந்த உடனே இந்த இடத்துல டு ரிஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அது பக்கத்திலே கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஒரு நியூ பேஜில் ஓப்பன் ஆகும்.
இந்த மாதிரி லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இந்த பேஜில் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த போஸ்ட் நேம் அப்படின்ற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி அவங்க சொல்லிக்கக்கூடிய 4 ஜாப்பில் எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஜாப்பை சூஸ் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக போஸ்ட் கோட் அதுவே எடுத்துக்கும். இப்போ பாருங்கள், நான் ஃபர்ஸ்ட் ஜாப்பை சூஸ் பண்ணுறேன், 01 அப்படின்னு எடுத்துக்கிச்சு. அதை செகண்டை யூஸ் பண்ணால் 02ன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்துக்கும். நெக்ஸ்ட் இதோட உங்களோட ஃபுல் நேம் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர், அதே மொபைல் நம்பரை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் உங்களோட பேரண்ட்ஸோட மொபைல் நம்பராக இருந்தால் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி, அதே இமெயில் ஐடி இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் ஆர் இமெயிலுக்கு வந்து உங்களுக்கு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை வச்சு தான் நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஐ அக்ரி அப்படின்ற இதை நீங்கள் கொடுத்துட்டு இதில் கொடுத்துருக்கக்கூடிய 683567 சொல்லி எனக்கு ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேறு கேப்சா இருக்கும், அதில் என்ன நம்பர்ஸ் இருக்கோ அதை ப்ராப்பராக வந்து இந்த பாக்ஸ்குள்ளே நீங்கள் போட்டுட்டு ரீவெரிஃபை அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாகின் பேஜுக்குள்ளே உங்களுக்கு வந்து லாகின் பேஜுக்கான டீட்டெயில்ஸ் வந்துடும். ஃபைலாக நீங்கள் லாகின் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணி உள்ள வந்ததுக்கப்புறம் உங்களுக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து இல்லை கொடுத்துருக்கூடிய கேப்சா கொடுத்து லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணாலே போதும், இந்த பேஜுக்குள்ளே லாகின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி ஒரு காமனான கவர்மெண்ட் ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரியே இந்த ஜாப்புக்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாப்புக்கும் உங்களுக்கு தனித்தனியான எக்ஸாமினேஷன் இருப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஜாப் போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அதோட கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படி சொல்லி இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு எந்த மாதிரி எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதாவது பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லி இருக்கும். ஸோ எது ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, டோட்டலாக எத்தனை மார்க்ஸ்க்கு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எவ்வளோ நேரம் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் பார்ட் ஏ, எவ்வளோ நேரம் உங்களுக்கு பார்ட் பி வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும், டோட்டல் மார்க்ஸ் எவ்வளவு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். செகண்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூவில் மேக்ஸிமான மார்க்ஸ் 25 இருக்கும். உங்களுக்கு குவாலிஃபைட் ஆகிறதுக்கு வெறும் நீங்கள் 13 மார்க் எடுத்தாலே போதும் அப்படின்ற காமனான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் எந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஜாப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்றது இந்த ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ காமனாக வந்து கொடுக்கல அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக ஒவ்வொரு ஜாப்புக்குமே தனித்தனியான விஷயங்களாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்றதுனால நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு விஷயமே வந்து புரியும். என்ன ஜாப்புக்கு அப்ளை பண்ண போகிறோம், அதுக்கு என்ன மாதிரி ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து தெரியும். இந்த ஜாப்புக்கு எந்தவித ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இது வரைக்கும் வந்து அறிவிக்கலை. ஸோ அதனால் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. ஸோ அதில் சொல்லியிருக்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு ஜாப் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஜாப் போஸ்டிங்கும் என்ன மாதிரி கேட்டகரி ரிலேட்டடாக இருந்தீங்க சார், என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் ஷார்ட் லிஸ்டட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் உங்களுக்கு குவாலிஃபைட் ஆகிறதுக்கு ரிட்டன் டெஸ்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா வேகன்சியை பொறுத்து உங்களுக்கு வந்து செலெக்ஷன் பாஸும் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ரொம்பவே சிம்பிளான விஷயம் தான். நான் சொன்ன விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே வந்து சொல்லியிருக்காங்க. என்ன கொஞ்சம் டீட்டெயிலாக எலாபரேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இதற்கு பேமெண்ட்டுமே இருக்குது. பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1500 rupees பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் டெஸ்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேனு அப்புறம் SC ST கேட்டகரிக்கு 750 ரூபா நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா ப்ராப்பராக கமெண்ட் பண்ணுங்கள்.